ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ வந்து கண்ணாடி பாறையை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நான் இந்த சின்ன ஸ்பூன் 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் நல்லா மசாலா பெரட்டி வச்சாச்சு. ஒரு 1/2 hour கழித்து நம்ம பொரிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 hour ஆகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் பொரிக்க போகிறேன். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். மீன் போடும்போது பார்த்து கவனமாக போடுங்க. போட்டோடனே திருப்பி விடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்ம உடனே திருப்பி போட்டோம்னா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கூட மசாலா விடுறாமல் நமக்கு மீன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இப்போ அடுத்த மீனையும் நம்ம போட்டுருவோம். சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.